பாம்புக்கு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ரிப்போர்ட் எடுத்து அது மூலமாக குற்றவாளியை கண்டுபிடிச்ச சம்பவம் ஞாபகம் இருக்கா? இந்தியாவிலேயே முதல் முறையாக பாம்புக்கு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் கண்ணாடி விரியன் பாம்புக்கு ஒரு டெமோ, கருணாக பாம்புக்கு ஒரு டெமோன்னு பயங்கரமான ஒரு திகில் நிறைந்த சம்பவம் 2020 நடந்துச்சு. உத்ரா கேஸ் அப்படின்றது ரொம்ப பிரபலம். அதுக்கப்புறம் இப்போது தமிழ்நாட்டில் மனசாட்சிக்கே இல்லாமல் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபருக்கும் அதே கொடுமை நடந்திருக்கு. 2020 உத்ராக்கு நடந்த அதே கொடுமை தான் இப்போது இந்த நபருக்குமே நடந்திருக்கு. அந்த கேஸில் உத்ரா கேஸில் குற்றவாளி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடவே இருந்த உத்ராவோட கணவர் சூரஜ். இந்த கேஸ்லையும் கூடவே இருந்த 2 பேர் தான் குற்றவாளி. என்ன நடந்துச்சு, பாம்பே போக முடியாத வீட்டுக்குள்ளே பாம்பு எப்படி வந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒருத்தர் பாம்பு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாம்பு கடிக்குது, அந்த பாம்பு கடித்ததும் வலியிலையும் பதட்டத்துலையும் பயத்துலையும் ஒருத்தர் துடிக்கிறார். ஆனால் அவர் துடிக்கிறத பார்த்துட்டு அவரோட பிள்ளைகளே அதை கண்டுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளை விட்டுருங்க, அதை அனுபவிக்கிறார் இல்லையா, அவருக்கு அது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். சரி, அதை கண்டுக்கலாம் அப்படின்றத கூட விட்டுருங்க, அந்த பாம்பை கொண்டு அதை கடிக்க வச்சதே அவர் பெத்தெடுத்து வளர்த்த பிள்ளைகளாக இருந்தால். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அதுதான் நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை நல்ல தண்ணீர் குளத்தை சேர்ந்தவர் தான் கணேசன். அவருக்கு 56 வயசு ஆகுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளர், அதாவது லேப் டெக்னீஷியனாக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு மோகன்ராஜ் அப்படின்ற ஒரு நபரும், அதாவது அவருக்கு மோகன்ராஜ் அப்படின்றது 29 வயசு, ஹரிஹரன் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கான். ஹரிஹரனுக்கு 26 வயசு. 2 பசங்க இருக்காங்க. 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி கணேசனோட தான் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மூத்த மகன் மோகன்ராஜ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. இளைய மகன் ஹரிஹரன் கார் டிரைவராக ஒர்க் பண்ணுறார். கடந்த அக்டோபர் மாதம் 22 வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த கணேசனை பாம்பு கடிச்சிருச்சு, அதுவும் கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கணேசனோட பசங்க 2 பேரும் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே மருத்துவர்கள்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, பாம்பு கடிச்சு அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக பொதட்டூர்பேட்டை காவல்துறையினர் கேஸ் ரிஜிஸ்டர் செஞ்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த நிலையில் பாம்பு கடித்து இறந்த கணேசனுக்கு அவரின் குடும்பத்தினர் இறுதி மரியாதையும் செலுத்துகிறாங்க. அதாவது அவருக்கான இறுதி சடங்கு எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கணேசன் தன்னோட பேரில் எடுத்து வச்சிருந்த 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தொகையை வாங்குறதுக்காக அவரோட மகன்கள் மோகன்ராஜ், ஹரிஹரன் 2 பேருமே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியை அணுகி இவங்க 2 பேரும் அந்த பணத்துக்கான விஷயங்களை கேட்கும்போது, அதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா அது, கணேசன் இன்சூரன்ஸ் போட்டது இவங்களுக்கு தெரியவே செய்யாது, அப்படியே தெரிஞ்சாலும் இறந்து இன்னும் 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே இன்சூரன்ஸ் கம்பெனி சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அஸ்ராகாருக்கு இருக்கார் இல்லையா, வடக்கு மண்டல ஐஜி, அவர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. ஸோ ஐஜி அஸ்ராகாருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் ஒரு தனிப்படை டீம் ஃபார்ம் பண்ணி தனிப்படை அமைத்து இதை விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கணேசனோட மகன்கள் ஹரிஹரன், மோகன்ராஜ் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, பாம்பு எப்படி உள்ளே வந்துச்சு, பாம்பு கடிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேட்டு நேரம் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஒன்றா 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ கடிச்சது எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் பார்க்கும்போது அப்பாவோட வாயில் நுரத்தள்ளி இருந்துச்சு, ஸோ அதனால தான் இம்மிடியேட்டாக நாங்கள் பார்த்துட்டு உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரி, பாம்பை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாம்பை அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்பாவை கடிச்ச பாம்பு வீட்டில் தான் எங்கேயாவது இருக்கும், வேறு எங்கேயும் போயிருக்க, வேறு யாரையும் கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் அதை அடித்து கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க சொன்னதை உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பும்படியாக எழுதிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ஹரிஹரனையும் மோகன்ராஜையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட பின்னணி என்ன, அவங்க சமீப நாட்களில் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு 2 பேரை நியமித்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கணேசனோட வீட்டு பக்கத்தில் மோகன்ராஜ் குறித்தும் ஹரிஹரன் குறித்தும் விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்ன சில தகவல்களின் அடிப்படையிலையும்
அவங்களோட கால் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அவங்க ஃபோன் பேசியிருப்பாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் பாலாஜி, பிரசாந்த், நவீன்குமார், தினகரன் அப்படின்ற 4 பேர்கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு இந்த 4 பேரில் ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்பியிருக்கிறதும் தெரிய வருது. ஸோ இந்த 4 பேர் குறித்தும் விசாரிக்கிறாங்க. அந்த 4 பேரில் தினகரன் அப்படின்றவரோட பின்னணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் இந்த பாம்பு பிடிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அவரை குறித்து விசாரித்தா இந்த பாம்பு பிடிக்கிறதுக்காக அவருக்கும் பணம் கொடுத்தது இப்போ காவல்துறையினருக்கு தெரிய வருது. ஸோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த அசைன்மெண்ட் தான், எனக்கு இப்படி தான் இந்த பாம்பு வேணும்னு சொல்லியிருந்தாங்க, நான் பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ தினகரன் சொன்ன தகவலின் அடிப்படையில் கூலிப்படையாக செயல்பட்ட பாலாஜி, பிரசாந்த், நவீன்குமார் ஆகியோர் அந்த 3 பேரையும் கைது செய்கிறாங்க காவல்துறையினர். அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் கணேசனோட மகன்கள் 2 பேரையுமே கைது பண்ணுறாங்க. மோகன்ராஜ், ஹரிகரன் 2 பேருமே கைது பண்ணுறாங்க. ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னா, கணேசனோட இன்சூரன்ஸ் பணத்தை 3 கோடி கிட்ட வருது. அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் கணேசனோட அரசு வேலை இருக்கு இல்லையா, அந்த அரசு வேலைக்காகவும் தான் தன்னோட அப்பாவையே பாம்பை வச்சு கடிக்க வச்சு கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படி பாம்பை வச்சு கடிக்க வச்சிட்டோம்னா அது இயற்கை மரணமாக தான் தெரியும். நம்ம பிளான் பண்ணி இதை செஞ்சுருக்கோன்றது யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்றதுனால பாம்பை ஒரு ஆயுதமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, கணேசனை பாம்பு கடிக்குது இல்லையா, 3 டைம் கழுத்தில் பாம்பு கடிச்சிருக்கு. அப்போ 3 டைம் பாம்பு கடிக்கும் போதும் கணேசனோட மகன்கள் 2 பேரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 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 தருணத்தை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும். அதை கூட விட்டுருங்க, அக்டோபர் மாதத்தில் இப்போ பாம்பு கடித்தது கட்டுவிரியன் பாம்பு. இந்த பாம்புக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நாகப்பாம்பு வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நாகப்பாம்பு கடிக்க வரும்போது அவர் சத்தம் போட்டதுனால, அவர் தப்பிச்சதுனால அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை விட்டுட்டாங்க. 1 வாரம் கழித்து எது கடித்தா, எந்த பாம்பு கடித்தா உடனே உயிர் போகும் அப்படின்றத பிளான் பண்ணி சில விஷயங்களை கூகுளில் தேடி படித்து கட்டுவிரியன் பாம்பை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டுவிரியன் பாம்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தினகரன்ட்ட எனக்கு இந்த பாம்பு வேணும்னு கேட்டு வாங்கி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக காவல்துறை கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு நிரந்தர வேலை எதுவுமே இல்லை, நாங்கள் ஆல்ரெடி கடனில் இருக்கோம். ஸோ அதனால் எங்களோட வாழ்க்கையை ஸ்டடி ஆக்குறதுக்கும் அந்த 3 கோடி பணம் கிடச்சா இன்னும் எங்களோட வாழ்க்கை வசதியாக மாறும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் விசாரணை போயிட்டுருக்குன்னு வைங்க. பட் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம ஏன்னா லாஸ்ட் டைம் 2020 உத்ரா கேஸ் நடந்தப்போ இதே தமிழ் மீடியாவில் கேரளாவில் இப்படி நடந்திருக்கு, மனசாட்சியே இல்லாத ஒரு சம்பவம் அப்படின்லாம் நம்ம பேசினோம். ஆனால் அதை விட கொடூரமான சம்பவம் இது. அப்பான்னு கூட பார்க்காம அவரோட 2 மகன்களுமே இதை செஞ்சுருக்காங்க அப்படின்றது இன்னும் வேதனை ஏற்படுத்துது. ஸோ இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.